இன்னும் வரல இப்பதான். ஓகே. பிஸ்மில்லா. அலிஃபினுடைய வசனங்களை ஓதி பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் போன கிளாஸ் சில வசனங்கள் தந்திருந்தேன். பிஸ்மில்லா உன்னோட ஓதும் பாவம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أيحسب أن لم يره أحد. أحد. தால إن தலைக்கு நீ பாடணும். أحد. திருப்பி போதும். أيحسب أن لم يره أحد. ரெண்டாவது. إن إلينا إيابهم கொஞ்சம் நீட் ஆகிடும். والآخرة. إلينا إيابهم. إن إلينا إيابهم والآخرة خير وأبقى. ஓகே குட். நாலாவது. أن جاءه الأعمى. கொஞ்சம் திருப்பி போதுங்க. ஜீம நீட்டினது போதும். أن جاءه الأعمى. أقول أهل أن جاءه الأعمى. أن جاءه الأعمى. أعمى கொஞ்சம் அழி திருப்பி போதுங்க. அழிப்படுத்து. أن جاءه الأعمى. குட். ஐந்தாவது. أما من استغنى. திருப்பி போதுங்க. أما من استغنى. ம். ஐந்தாவது. أما من استغنى. ரைட் போதுங்க. فإن الجنة هي المأوى. ம வரப்படாது. வ فإن الجنة هي المأوى. حدائق إي وأعناب. حدائق حدائق وأعنابا. திருப்பி போதுங்க. حدائق وأعنابا. وأعنابا. حدائق وأعنابا. திருப்பி போதுங்க. حدائق وأعنابا. மூணாவது. جزاء من ربك عطاء عطاء. حساب. لا. عطاء نيوتن بولا عطاء. عطاء. جزاء من ربك عطاء حسابا. திருப்பி போதுங்க. جزاء من ربك عطاء حسابا. உள்ள திருப்பி போதுங்க. جزاء من ربك عطاء حسابا. நாலாவது. إنا பிழை. أنذرناكم. إنا أنذرناكم عذابا قريبا. திருப்பி போதுங்க.
أنذرناكم عذابا قريبا. Good. Right. இப்ப நாங்க இதுல அடுத்த இன்னொரு முக்கியமான பகுதி உருவாகும். ஐனுடைய பகுதி. ஐனுக்கும் ம், அலிஃபுக்கும் நெருக்கமான தொடர்பு இது நாங்க படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். ம், அந்த பகுதியை நாங்க இதோட சேர்த்து பார்ப்போம். இதுல வர முக்கியமான விஷயம் என்னென்றால் ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னு கேட்டால் ஐன் ம், அலிஃபை போல கீழ் நோக்கி உச்சரிக்கப்படுறது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற முக்கியமான ஒற்றுமை. ரெண்டும் அலிஃபை நாங்க எப்படி உச்சரிச்சோம்? கீழே அ என்று கொண்டு போனோம். அ, அ. ஆம், இதையும் நாங்க அ, ஆ என்று கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். ஆனா ஒரு அ, சின்ன வித்தியாசம் என்னென்றால் உச்சரிக்கப்படக்கூடிய இடம் மாறப்போகுது. உச்சரிக்கப்படக்கூடிய நன்று. இடம் மாற போகுது, ஐன், மாறுபட போகிறது. அதாவது இதுல நாங்க ஆ என்று ஸ்டார்ட் பண்ண நேரத்துல சவுண்ட் வரப்போகுது, கொஞ்சம் தொண்டை பகுதிக்குள்ளேயும் வரப்போகுது. ஆனா அலிஃபுக்கு நாக்கு அசைக்காம தொண்டையிட முன்பகுதியில வாயில முன்பகுதியில இருந்து நார்மலாக வந்துச்சு இது. ஆனா இந்த பகுதியில தொண்டையிட கீழ் பகுதியிலிருந்து வரப்போகுது. ஆ ஐன், என்ற அந்த ஆ, தொண்டையிட கீழ் பகுதி வரைக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன் ரன் ஆக போகுது. அதனாலதான் அந்த உச்சரிப்புல ம், வித்தியாசம் வரப்போகுது. ஆ என்ற சவுண்ட் மிக முக்கியம். ரைட். மற்றபடி ம், இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் அலிஃபுக்கும் ஐனுக்கும் உள்ள இன்னொரு முக்கியமான வேறுபாடு என்னென்றால் அலிஃபை நாங்க சொல்லுவோம் உடைந்து வரக்கூடிய எழுத்து. எப்படி? தனக்கு முன்னாலேந்து வரக்கூடிய எழுத்துல இருந்து மிக தெளிவாக உடைஞ்சி வரும். ம், முறிஞ்சி வரும். கம்பவுண்ட முறிச்சா அப்படி அந்த முன்னுக்கும் பின்னுக்கும் சம்மந்தம் இல்லாம முறிஞ்சி போய்க்குமோ அந்த அமைப்புல வரக்கூடிய எழுத்து தான் நாங்க பார்க்கிற இந்த எழுத்து. ஆனால் ஐனை பொறுத்த வரைக்கும் ஐன் அப்படிப்பட்ட எழுத்து அல்ல. ரைட். ஐன் ம், எப்படி ஆ, என்றால் வளைஞ்சி வருவார், உடைய மாட்டார். அவர் வளைந்து வருவார். இதான் முக்கியமான ம். விஷயம். இப்ப நான் பிராக்டிஸ் ஐன் வந்து பண்ண உடைஞ்சு வராது. வளைஞ்சி வரும். கவனமா வளைஞ்சி ஆ, வரும். கம்பவுண்ட வளைச்சா எப்படி வரும்? அந்த மாதிரி ஒரு ம், வளைவு, ஒரு வளைச்சல் உண்டுதான் தொண்டையால வளைஞ்சி அந்த எடுத்து வரும். அதே நேரம் ஆ. வளைஞ்ச என்ன நடக்கும்? ஒட்டோவாகவே அதுக்கு அடுத்ததோட வர சேரும். எழுத்து, அதுக்கு முன்னால வர எழுத்தோட அவர் சேர்ந்து ஜாயின் சேருவார். ஆகி வருவார். அலிஃப்க்கு நாங்க என்ன சொன்னோம்? சேரப்படாது, பிரிஞ்சு வரணும், உடஞ்சி ம், தெளிவான முறையில் விலகி வரணும் எல்லாம் சொன்னோம். இங்க என்ன ஆ, சொல்றோம்? அப்படி அல்ல. ரெண்டுமே அழகான முறையில சேர்ந்து இணைஞ்சு ஜாயின் ஆகித்தான் வரணும். அப்பதான் வளைவு சரியாகும். வளையிற ம், அர்த்தம் யாருக்கும் தொந்தரவு இல்லாம எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுதான் அது வளையும். தனியே வளைய இயலாது. எனக்கு முன்னால் எழுத்தோட பின்னால வர எழுத்துகளோட சரியா ஜாயின் ஆகி கொண்டுதான் அது வளைஞ்சு வரும். அதான் மிக முக்கியமான விஷயம். சரி சரி. ஓகே, நான் சில வசனங்கள் பார்ப்போம். பிஸ்மில்லா. எவ்வளோ? أنعمت عليهم. குட். இப்ப நீ ஐன தொண்டையில உச்சரிச்சது சரி. அன்அம்த இன் அந்த நூனோட ஐனவல் சேர்க்கணும். திருப்பி அன்அம்த அந்த தேயோட அதுக்கு பின்னால வர ஐனையும் ஜாயின் பண்ணணும். அன்அம்த அலைஹிம் வளைஞ்சி வரும். أنعمت عليهم. வளையணுமா? அன்அம்த அலைஹிம் இன்னும் கொஞ்சம் வளையணுமா? أنعمت عليهم. ம். ரெண்டாவது. وال ولا أنتم عابدون ما أعبد. கேட்டுங்கோ. ولا அஅ்புது. أنتم عابدون ما أعبد. அஅ்புது பல. அஅ்புது. ولا أنتم عابدون ما أعبد. இந்த நீட்டுற அளவுகளை எடுத்தா தான் எங்களுக்கு ராகம் வருமா? அது முக்கியம். ராகத்தை டெவலப் பண்றதுக்கு முட்டியமான வரைக்கும் நாங்க நீட்டி எடுத்தோம்னா ராகம் வரும். ம்.
ولا يحض على கேட்கல கேட்கல طعام கேட்கல. ولا يحض. ولا நீட்ட வேண்டிய இடத்துல மட்டும் நீட்டுங்க. ولا يحض على طعام المسكين திருப்பி போதுங்க பாப்போம். ولا يحض على طعام المسكين நாலாவது. في عمد ممددة இப்போ உங்களுக்கு விளங்குதா? ஃபீ அமதிம் என்ன செய்யுது? ஃபீ அமதிம் வித்தியாசம் விளங்குதா? உடையிறது வளையிறது. اه ஓகே குட் நல்லா. ஐந்தாவது. الكارية பாத்தீங்களா? காரி யாண்டு போகுது. இப்ப யா வரவே இல்லையே இங்க. الكارعة அந்த ஆ உடையுது இப்ப வளையல்ல. அது வந்து ராவோட சேரணுமா? ஓ ராவோட சரி ராவோட சரி சேர்த்து வளையணுமே. இப்ப நாலாவது பாருங்களேன். ஃபீ அமதிம் ஃபீயோட الكارعة சேர்த்து வளைச்சிங்க. ம் அப்ப அதே மாதிரி முன்னால வரலத்தோட சேரணுமே. சேர்ந்தான் வளையணும். الكارعة ஆ அல் காரியா. ஆயில் இப்ப ஆயில்ல நிப்பாட்டையில அது. ஹே போடணும். ஆ ஹால நிப்பாட்டணும். பெரிய ஹாக்கு வந்து நிப்பாட்டணும். ஆ அல் கோரியா. القارعة சரி போதுங்க. القارعة அல் கோரியா. القارعة ஆ விளங்குது. ஆனா கொஞ்சம் விஷயங்கள் ம் பார்க்க practice வேண்டியது. பண்ணணும். நான் இன்ஷால்லா இதை நீங்க ரெடியா அங்க அந்த பாடத்தை அடுத்த கிளாஸ் கேட்க மாட்டேன். அடுத்த கிளாஸ்ல புதிய வசனங்களை தாரேன். கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வாங்க. கவனமா பாருங்க. இன்ஷா அல்லாஹ். ஐனோட சேர்த்து அலிஃபும் பிராக்டிஸ் ஆகுதாங்கிறத நீங்க அவதானிச்சு பார்க்கணும். அலிஃப் ஐன் வேறுபாடோட அவங்களோட பிராக்டிஸ் வருதாங்கிறதையும் நீங்க அவதானம் எடுத்துட்டு வாங்க. நான் கிளாஸ்ல பார்ப்பேன். இப்ப இது வந்து நாங்க ராகம் எடுத்தா தான் அந்த சரியாட்டு அந்த உச்சரிப்பெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டியதுன்னு சொல்றோம். எஸ். ஆனா சில நேரங்கள்ல சில இப்ப தராவி எல்லாம் ஊதுற நேரம் சரியான ஸ்பீடா போறாங்க தானே. அப்ப அவங்க அந்த ராகத்துக்கு டைம் கொடுத்தா போதுறாங்க. இல்லைன்னா அது வேற மெத்தடா? இல்ல அவங்கள்ட்ட தான் அது கேட்கணும். அது அப்படி அப்படி ஓதுறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் எந்த ஒரு வகையிலையும் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒன்று இல்லை அப்படி. ஆனா இப்படி ஒண்டிக்கிற தேங்க்யூ. கிராத்துல மூன்று வகையான கிராத்துக்கள் ஈக்கிற. மூணு வகையான அதான் இது. மன்ஹஜ ஃபாலோ பண்ணிட்டு போறது. குர்ஆன்ல பாண்டித்தியம் பெற்றாக்கள் அதிகூடிய வேகத்துல என்ன சொல்றது, விரைவான கிராத்துண்டிக்கிற வேகமான அமைப்புல ஓதுற கிராத் ஒண்டிக்கிற அதுக்கு அப்ப போகலாம். அவங்க அதுக்கு தக்கன கொடுத்திப்பாங்க. அதுக்கு கூடிய ஹக்குகள் அவன் கொடுத்தான் போகணும். அந்த வேகத்துல போனாலும் எந்த சரி காரணம் சரி. கொண்டும் அசைக்க முடியாத சில இடங்கள் இருக்கிற. அந்த இடங்களுக்குரிய இடங்கள் நீட்டுதல கட்டாயம் கொடுத்தான் போகணும். அதுல யாருக்கும் எக்ஸ்கியூஸ் இல்லை. ரெண்டாவது ஈர எங்களை போல சாதாரண ஒரு அமைப்புல மிச்சம் ஸ்லோவாகவும் இல்லாம மிச்சம் ஃபாஸ்டும் இல்லாம குருவாண்ட அந்த ம் அமைப்பை நாங்க ஃபாலோ பண்ணி கொண்டு பழகி கொண்டு பிடிச்சு கொண்டு போற மெத்தட் ஈர. மூணாவது ஈர ம் இதை விடவும் பேசிக்கல நிச்ச ஸ்லோவா நாங்க ஓதுற அமைப்பு கொண்டு மிகிற. ம். இப்படி மூணு அமைப்புகள் இப்ப ஈர. எங்கள்கிட்ட இருக்க இப்ப என்ன ஷேக், இப்ப நாங்க மிச்ச காலமா ஓதி 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 வந்துட்டோம் தானே. ஓ ஓ இப்ப பார்த்து ஓதுற நேரம் எங்களுக்கு அந்த உச்சரிப்பெல்லாம் எடுக்க டைம் ஒன்று தோணுது. வருது இல்ல. ஆனா சொல்றது போய் நிக்கிற நேரம் எங்களுக்கு ஓதிட்டு போற நேரம் நாங்க அந்த உச்சரிப்பு எடுத்தமா சரியா இந்த ஆஹ் பிரச்சனை வர. எடுத்தமான நிறைய டவுட் அது வருது நீங்க எப்படி எங்களுக்கு. செய்யலாம்? இப்ப நீங்க சின்ன சின்ன சூறாக்கள் இப்ப உங்களுக்கு ஆல்ரெடி பாடம் இருந்ததை எங்கட மனசை கட்டுப்படுத்தி கொண்டு நாங்க அது மனசுல கருத்து விளங்காட்டி இதைத்தான் நான் ஓதுறேன், அலிஃபைத்தான் உச்சரிக்கிறேன், ஐயனைத்தான் உச்சரிச்சு ஓதுறேன் என்ற அந்த ஒரு மனக்கண்ணோட சரி நாங்க கட் பண்ணிட்டு சரி ஓத ரெடி ஆகும் என்றால் கொஞ்சம் நான் கண்ட்ரோல் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப அதை வந்து நான் கொஞ்சம் நாங்க எங்களை ரீஃபில் பண்ணி கொண்டு தான் முக்கியம். அலிஃப் அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறது. ஓகே நான் இப்ப அலிஃபை உச்சரிக்கிறேன், இது ஐன் தான் வந்து இது ஐனை தான் உச்சரிச்சு ஓதுறேன். அப்படி நான் கொஞ்சம் எங்களை திருப்பி ஒரு முறை அந்த இடத்துக்கு போட்டு கொண்டு மட்டும் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். அதான் நீ செய்ய வேண்டிய வழி வேற வழி இல்லை. ஓகே ஷேக். அலிஃபையும் ஐனையும் பார்த்துட்டோம்மா ரெண்டு ப்ராக்டிஸ் பண்ண போகல இன்ஷா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ். ஓகே. இது வேற நாம கேட்கறதுக்குள்ள இந்த வாய்ஸ்ல கேட்கறதா இருந்தா யார்ட இது கேட்கறது நல்ல மெத்தட் இது? மிஷாரிடே கேட்கலாம், மின்ஷாவில் ஆ, கேட்கலாம். மின்ஷாவி மிஷாரி ரெண்டும் ரெண்டு கேட்கலாம். பேரும். ஆமா. நான் மிஷாரி தான் நான் நீங்க வச்சுக்கிறேன். தேவையான மற்றது யாரு? வாட்ஸ்அப்ல போடுங்க. மின்சாரி. மிஷாவி மின்ஷாவி மிஷாரிடே
தேவைன்னா ஓகே மெசேஜில் போட்டு நான் உங்களுக்கு அனுப்புறேன் இன்ஷா அல்லாஹ். பார்த்து கண்டுபிடிச்சு இன்ஷா அல்லாஹ். அனுப்புங்க. ஓகே சார், ஓகே, ஜிசாக்கல்லா. பார்க்கலாம்.